சற்று முன் வெளியான தகவல். 24 மணி நேரம் தான் டைம். ஃபாஸ்டாக்கில் வரும் மிக முக்கிய மாற்றங்கள். ஆசையா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நாடு முழுக்க புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது. புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் காரணமாக நாளைக்குள் பலரும் ஃபாஸ்டாக்கில் மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. சமீபத்தில் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு காலத்தை குறைப்பது மற்றும் துறைமுகங்களில் ஏற்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி நேரத்தை எளிதாக்குவது போன்ற குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் குறித்து இந்தியா உலக வங்கியிடம் பல விவரங்களை தெரி தெரிவித்தது. ஃபாஸ்டாக் செயல்படுத்தப்பட்டதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் சராசரி காத்திருப்பு நேரம் வியத்தகு முறையில் குறைந்துள்ளது. தற்போது காத்திருப்பு நேரம் வெறும் 47 வினாடிகளாக குறைந்துள்ளது. இது முந்தைய 714 வினாடி காத்திருப்பில் இருந்து கணிசமாக முன்னேற்றம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் நாடு முழுக்க அமலுக்கு வர உள்ளன. புதிய விதிப்படி பின்வரும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும். ஃபாஸ்டாக்கில் லோ பேலன்ஸ் இருந்தால் எல்லா டோல் கேட்டிலும் இனி ரீசார்ஜ் செய்ய முடியாது. சிலருக்கு லோ பேலன்ஸ் காரணமாக பிளாக்லிஸ்ட் ஆகி இருந்தால் டோல்கேட்டிற்கு செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே ரீசார்ஜ் செய்ய வேண்டும். அதாவது டோல்கேட் அருகே நின்று ரீசார்ஜ் செய்தால் அதை டோல்கேட் முற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேஒய்சி காரணமாக பிளாக்லிஸ்ட் ஆகி இருந்தால் டோல்கேட்டிற்கு செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே அதை சரி செய்ய வேண்டும். இந்த வாகனங்களின் ஃபாஸ்டாக் ஏற்றுக்கொள்ளப்படாது. வாகனங்களுக்கு சட்ட ரீதியிலான வழக்கு சிக்கல் இருந்தால் அதன் காரணமாக ஃபாஸ்டாக் பிளாக்லிஸ்ட் ஆகி இருந்தால் அதை 1 மணி நேரத்திற்கு முன்பே சரி செய்திருக்க வேண்டும். பிளாக்லிஸ்ட் ஆகி இருக்கும் ஃபாஸ்டாக் எதையும் டோல்கேட்களில் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் செல்வதற்கு முன் உங்கள் ஃபாஸ்டாக் செயலி உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்காக ஃபாஸ்டாக் வாடிக்கையாளர் போர்ட்டலை பயன்படுத்தலாம். அதிகாரப்பூர்வ என்பிசிஐ போர்ட்டலில் உள்நுழையவும். பேலன்ஸ் முறையாக உள்ளதா என்று சோதனை செய்ய வேண்டும். உங்கள் கணக்கிற்கு தேவையான குறைந்தபட்ச தொகையை ரீசார்ஜ் செய்யவும். கேஒய்சி முறையாக இருக்கிறதா, பிளாக்லிஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்துள்ளதா என்பதை பார்க்கவும். இதையெல்லாம் டோல்கேட்டிற்கு செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே ரீசார்ஜ் செய்ய வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை கழகம் மூலம் ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டாக் என்ற முறை செயல்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த முறை நடைமுறைக்கு வந்த நிலையில் இதில் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை வந்த பின்பே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. அதை அமல்படுத்த 3 அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஃபாஸ்டாக் 5 வருடங்களுக்கு முன் எடுக்கப்பட்டால் அதை உடனே நீக்க வேண்டும். அதை மாற்ற அக்டோபர் 31 வரை அவகாசம் உள்ளது. ஃபாஸ்டாக் 3 வருடங்களுக்கு முன் எடுக்கப்பட்டால் அதில் உடனே கேஒய்சி மாற்ற வேண்டும். அதை மாற்ற அக்டோபர் 31 வரை அவகாசம் உள்ளது. ஃபாஸ்டாக் வாகனத்தின் முன் ஒட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் இரட்டை தொகை கட்ட வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.